இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு இடைபெறும்படியாய் பார்ப்போம். அது என்னாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தின் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான் ஆகிலும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவன், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட கடவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்திவிடக்கூடும் என்று சொல்ல சொன்னான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் பாலாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, இதில் 4 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அவர் வழிநடத்தி வருகிறது ஆண்டவர். இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடியுடைய ஆட்களுக்கு நடந்ததுக்கெல்லாம் பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்காரர் என்ன செய்யறாங்க, ஒரு ஞானமாய் ஒரு காரியத்தை செய்கிறது பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நல்லா அறிந்து, தீர்க்கதரிசி நீர் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லி யார் அறிந்திருக்கிறான் பாருங்க. பாலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு புரதேசத்தானுடைய ராஜா அறிந்திருக்கிறார் பார்த்துக்க. அப்ப அந்த ராஜாவுக்கு இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரனை பற்றி கூடிய முழு விவரமான அறிந்திருக்கிறான் பாருங்களேன். இவன் சபித்தா அவன் சபிக்கப்படுவாங்க, இவன் ஆசீர்வதித்தா அவன் ஆசீர்வதிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் அறிந்திருந்து வரக்கூடிய ஜனம் கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை அறியாதபடிக்கு இவன் என்ன செய்யறான்னு பார்த்துங்க, கூலி கொடுத்து அவர்களை சபிக்கும்படியாய், அங்கிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாய் இந்த பாலாக் என்ற தீர்க்கதரிசியை, பாலாக் என்ற ராஜா பீலேயாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்து வரும்படியாக ஆட்களை அனுப்புகிறார். அப்படி ஆட்களை அனுப்பின நேரத்தில் கூட ஆண்டவர் பீலேயாமோடு பேசுகிறார். உன் வீட்டில் இன்னைக்கு வந்திருக்கிற ஆட்கள் யார் என்று சொல்லி கேட்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், என் ஜனங்களை வழிநடத்தி வருகிறது நான். அப்போ அவங்களை சபிக்கும்படியாக ஒரு கூட்டம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கே என்று தெரிகிறது. இப்போ ஊழியக்காரனாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல்ல அறிந்திருக்க பாருங்க. நம்ம கிட்ட வரவங்க எதுக்காண்டி வராங்க, எதுக்காண்டி ஜெபம் செய்ய சொல்றாங்க, ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாக கர்த்தனால நம்மளை பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ மனிதர்களை எதற்காக ஆண்டவர் அழைத்தாரோ அந்த அழைப்பை நாம் சரியாய் பயன்படுத்தி சரியாய் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கையில கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையும் அதிகாரமும் எதற்கு பயன்பட வேண்டும் என்பதை நீங்களும் நாளும் உற்று நோக்கிறவர்களாய் காணப்பட. பிரியமானவர்களே, ஒருவேளை பீலேயாம் பாருங்க, அவங்க வந்துட்டாங்க, ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது, அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவர் இடைப்படுகிறார். அவங்க என்னுடைய ஜனங்கள், அவங்களை ஆசீர்வதிக்க தான் செய்யணும், இவங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, அவங்க உடனே அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, அவங்கள நான் ஆசீர்வதிக்க தான் செய்ய முடியும், அவங்களை நான் சபிக்க முடியாது, அவங்க கர்த்தருடைய ஜனங்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்றாரு. அப்போ திருப்பி என்ன செய்யணும், கனவான்களையும் அனுப்புறாங்க. ஒருவேளை நல்ல வெகுமதிகளை கொடுத்து, அதோட நல்ல கனமான மந்திரிமார்களே, அநேக ராஜாக்களை அவர்களோடு கூட அந்த பாலாக் எனக்கூடிய ராஜா பீலேயாமிட அனுப்புறதை நான் பாருங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடிய காரியங்கள், அவனுக்கு விரோதமாய் உருவாகக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, கண்ணி ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் உருவாகக்கூடிய கண்ணி எந்த இடத்துல இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிய அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த மனிதர்களை நீ ஆசீர்வதிக்க தான் செய்யணும், இவங்க அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவங்க திருப்பி 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 வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாய் இந்த ஊழியக்காரன் என்ன செய்யறாங்கன்னா பாருங்க, தேவ மனிதர்களை சபிக்கும்படியாய், தேவ கூட்டத்தை சபிக்கும்படியாக கடந்து செல்லுகிறது நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அநேக இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் கடந்து செல்லக்கூடிய வழியில் தூதர் உருவிய பட்டயத்தோடு நிற்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது பீலேயாமை கொன்று போடுவதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்பிவிட்டார். அவன் ஏறி போன கழுதை அவனோடு பேசுகிற ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதியிருக்கு. மிருகம் மனிதனோடு பேசுகிற ஒரு சம்பவம் இதில் எழுதியிருக்கிறது பாருங்க. அந்த மிருகம் சொல்லுற 3 தடவை வழி மாறி போகுது அவன் உயிரை பாதுகாப்பதற்காக. அப்போ அடிக்கும் பொழுது அவருடைய கண்களை திறக்கிறார். கழுதைகிட்ட பேசுகிற காரியம் நம்மளாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவதூதன் உரிய பட்டயத்தோடு நிற்கிறார். ஒருவேளை கொன்று போட்டிருப்பான், கழுதையிலனா தேவதூதன் கொண்டு போட்டிருப்பான். நான் உன்னை கொல்றதுக்கு தான் வந்தேன், நீ கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் போகிறது என்ன அப்படின்னு சொல்லி. அப்பயும் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றார், இப்போ நான் என்ன ஊழியக்காரர் கேட்குறேன், போகலாமா வேணாமான்னு சொல்லி. ஆண்டவர் ஒரு தடவை ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா
அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் காணப்படும். மீண்டும் மீண்டுமா தேவ சமூகத்தில் முடியாது என்ற காரியத்தை நாம் மீண்டும் மீண்டுமா தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை அடிக்கிறதுக்கும் பார்க்கிறார், தப்புவிக்கிறதுக்கும் பார்க்கிறார். அதே போல நீ போன்னு சொல்லி ஒரு உத்தரவும் கொடுக்கிறார். ஆனா அந்த 3 காரியத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா அது நோ தான். பாருங்க, மீண்டும் அவன் போகும்பொழுது அவன் உயிருக்கு பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. திருப்பியும் ஒரு கேள்வி கேட்கிறார், போலாமா வேணாமா? அப்ப போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அங்க போய் நடக்கக்கூடிய காரியம்லாம் பாருங்க. ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு, அங்க பலியிடுகிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல, அவங்கள என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் கரெக்டா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இந்த பீலேயாமுடைய காரியத்திலிருந்து அநேக ஊழியக்காரர்களா இருக்கிறேன்னா அநேக காரியங்களை நம்ம இந்த நாள்ல கற்றுக்கொள்ளும்படியா நம்ம அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகக்கூடாது. அந்த காரியத்தை நம்ம தேவ சமூகத்தில் வந்து அநேக நேரத்தில் நமக்கு அநேக முறையில் நம்மளே நம்ம அநேக காரியங்களை அனுபவித்திருப்போம். இந்த ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கூட வரும். பார்த்துங்க, அப்படிப்பட்ட காரியம் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த பீலேயாமுடைய காரியத்தை நாம் படித்து அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுவார். அந்த காரியத்தை தொடர்ந்து 22வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்போம். இந்த பீலேயாமுக்குள்ள இருந்த காரியங்கள் நமக்கு இல்லாதபடி பார்ப்போம். ஒருவேளை ஆண்டவர் போகக்கூடாது என்ற இடத்துக்கு போகக்கூடாது. 2வது, தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஆண்டவர் கொடுத்த அந்த சொல்லுகிற வார்த்தையை அந்த இடத்துக்கு சொல்லிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு. திருப்பி ஒருவேளை தேவ சமூகத்தில் போய் அவங்க சொல்றாங்களே அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அவ்வளவுதான், அவங்கள விட்டுறது தான் நல்லது. அதுக்கு மீண்டுமா போய் அவங்க கிட்ட நம்ம போய் அந்த காரியத்தை கேட்டு ஒரு குறி கேட்கிறவன் போல சொல்லுகிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். பெரியவங்கள, ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கிறோமே, ஆனால் கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த காரியத்தில் நம்ம விடுவித்து பாதுகாக்கும்படியே நம்ம பேசுவோம். அந்த கடைசி காலத்துல ஆண்டவர் மிகவும் கடுமையான காரியங்களை நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் செய்ய நம்ம மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கிறார். கர்த்தர் உங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.